ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பொதுவாக வீட்டில் நிம்மதி இல்லை என்றால் கோவிலுக்கு சென்று கடவுளை வழிபட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி வருவது பலரது வழக்கம். ஒரு சில விஷயங்கள் நாம் வீட்டில் கடைபிடித்து வந்தாலும் அமைதி, செல்வம் மற்றும் இன்பம் என அனைத்தும் நிறைந்திருக்கும். அவற்றை பற்றி சற்று தெளிவாக பார்க்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கலை வீட்டு வாசப்படியில் வைத்து செய்யக்கூடாது. செல்வம் நிலைக்க, விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமையில் செய்வது நல்லது. வாசற்படி, ஊரல், ஆட்டுக்கள், அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது. வெற்றிலை, வாழலை இவைகளை வாடவிடக்கூடாது. வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது. சுண்ணாம்பு வெற்றிலையை போடக்கூடாது. எரியும் குத்து விளக்கை தானாக அணைய விடக்கூடாது. வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது. எழவு என்னும் கூறக்கூடாது. உப்பை தரையில் சிந்தக்கூடாது. காலை வேளைகளில் வெங்கடேச சுப்பிரபாதமும், மாலை வேளைகளில் விஷ்ணு சஹஸ்ரநாமமும் ஒலிக்க செய்வது நல்லது. தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வலம் வர வேண்டும். வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்த்தால் செல்வம் பெருகும். விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் என்றுதான் சொல்ல வேண்டும், அணைப்பது என்று கூறக்கூடாது. வீட்டில் எப்போதும் பலவித ஊறுகாய்கள் குறைவின்றி இருக்க வேண்டும். அன்னம், உப்பு, நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது. கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும். பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது. அமாவாசை அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.